டிடி வித்யானகரன் வழக்கு வருது, மார்ச் மாதம் அன்புமணி வழக்கு வருது, ஏப்ரல் மாதம் தேர்தல் வருது. இப்படி தான் நம்ம இந்த கூட்டணி நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, திரு ரமேஷ் சேதுராமன், இந்த வழக்குகள் என்ற அடிப்படையில் தான் இந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறார் திரு சுகுணா திவாகர். உங்களுடைய பதில் என்ன? இல்ல கடந்த காலங்கள ஹிஸ்டரி எல்லாம் மறந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன். மேல ரெய்டு கீழே நெகோசியேஷன் நடந்த விஷயங்கள்லாம் பல அவங்க சொல்லக்கூடிய கூட்டணிகளுக்கு எதிராக இருக்கு. அப்ப அதே பாணி தான் இப்பயும் நடக்குதுன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்களா திரு ரமேஷ்? இல்ல இப்ப என்னன்னா, இப்ப நடக்குது, கேஸ் நடக்குது. இப்ப இன்னும் சொல்ல போனாக்க பார்த்தாக்க ஆட்சியில் அதிகாரத்துல இருக்கிறவங்களே வந்து கடந்த முறை ஆட்சியில வரத்துக்கு முன்னாடி யார் யார் மேலெல்லாம் வந்து ஊழல் குற்றச்சாட்டுகளை வாரி தூத்துனாங்களோ அந்த மினிஸ்டரை வந்து அவரை வந்து கொண்டு வந்து எம்எல்ஏ ஆக்கி மினிஸ்டர் ஆக்கி மினிஸ்டரு அப்புறம் ஊழல் குற்றச்சாட்டுல அரெஸ்ட் ஆகி ஜெயில இருக்கும் போதும் அவருக்கு எப்படியெல்லாம் காவடி தூக்குனாங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படி இருக்கும்போது அது இல்லாமல் அவரை வந்து இதுல இருந்தா கூட அவரை வந்து துறையில்லா மினிஸ்டரா வைக்கணுங்கிற அளவுக்கு எல்லாம் முயற்சிகள்லாம் செஞ்சாங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியாக ஒரு இதை வந்து ஒரு கலர் பூசுறது சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒண்ணு. ரெண்டாவது முக்கியமான விஷயம், கூட்டணி அப்படின்னு சொன்னாக்க இப்போ திமுக காங்கிரசுக்குள்ளேயும் உரசல்கள் இருக்குங்கிறத தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டுதான் இருந்தோம். அப்படி இருக்கும்போது கூட்டணி உறுதியாக இருக்கிறது இப்படி எல்லாம் சொல்றது. இப்ப நான் என்ன கேட்கிறேன், அதே மாதிரி பொன்ராஜ் சார் பேசும்போது சொன்னாரு, நமக்கு இதை கொடுக்காத பிரதமர், அதை கொடுக்காத பிரதமர்னு. அப்படி பார்த்தா இங்க முதல்வர் மேலேயும் அந்த மாதிரியாக 1008 குற்றச்சாட்டுகளை சொல்லலாம். முதல்ல அவர் வந்து மெட்ரோ திட்டத்தை பத்தி சகோதரர் முன்னாடி பேசும்போது சொன்னாரு. ஆனா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, கோயம்புத்தூர் மெட்ரோ விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பொய் சொல்லியிருந்தாங்கன்னாக்க திட்டத்துக்கு வந்து ஒப்புதல் கொடுக்கலாம். ஆனா உண்மை என்னன்னாக்க இவங்க கொடுத்த இதுலயே வந்து வரைவில் வந்து மொத்த குளறுபடிகளும் இருந்ததுங்கிறத தெளிவா அதுக்கப்புறம் வெட்ட வெளிச்சம் ஆக்கினாங்க. அதுலயே வந்து இவங்க பொய்யெல்லாம் பிசு போனது. அடுத்த முக்கியமான விஷயம் வந்து, நீங்க வந்து இவர் பிரதமர் ஒண்ணுமே கொடுக்கல, இல்லைன்னா வந்து என்னென்ன அநீதி இழைக்கப்பட்டதுன்னா, இங்கே மருத்துவர்களுக்கு அநீதி, அரசு ஊழியர்களுக்கு அநீதி, அப்புறம் வந்து தூய்மை பணியாளர்களுக்கு அநீதி, இப்படி சொல்லி கொண்டே போகலாம். இல்லைன்னா அவங்க ஏன் இந்த சமயத்துல வந்து போராட்டம் பண்றாங்க? பொதுவா வந்து திமுக அரசு வந்து மாநில இதுல வந்து அரசு ஊழியர்களுக்கு ஆதரவான ஒரு கட்சிங்கிற மாதிரியான ஒரு பேர் இருந்தா அந்த பிம்பம் எல்லாம் இன்னைக்கு உடைஞ்சு போச்சுங்கிறத பாக்குறோம். அதே மாதிரி விவசாயிகள் நலன், இந்த இதுல வந்து எத்தனை விவசாயிகள் நலன் எந்த அளவுக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கு கடந்த 4.5 ஆண்டுகள்ல நீங்க போய் பாருங்க. அதே மாதிரி டாஸ்மாக், இந்த மாதிரியாக எல்லா விவகாரம் ஊழல விட்டுருங்க, இங்க இளைஞர்கள் எந்த அளவுக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். கஞ்சா எந்த அளவுக்கு அதிகமான புழக்கத்தில் வந்திருக்குங்கிறத பல தலைவர்கள் பேசிட்டாங்க. இந்த மாதிரியாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறதையும் பல பேர் எந்த அளவுக்கு பல இடங்கள்ல பேசியிருக்காங்கிறத நம்ம பாக்குறோம். பொதுவாகவே வந்து குற்றம் அதிகப்படியாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது வந்து எல்லா தலைவர்களும் பேசுறாங்க. அப்படி இருக்கும்போது அப்போ பரப்புரையில வரும்போது ரெண்டு பக்கமும் நம்ம பார்த்துதான் ஆகணும். இந்த பக்கம் சொல்றது நீங்க வந்து மக்கள் கேட்கணும்னா அந்த பக்கம் அவங்க அதை சொல்லிட்டு போறாங்க. அப்படிதான் நான் பாக்குறேன். மொத்தத்தில் இங்க பொறுத்த வரைக்கும் கூட்டணி அப்படின்னு சொன்னா வாசன், சிறிய கட்சிகள்னு சொல்ற வாசன் அவர்களை சொல்லலாம், அதே மாதிரி வந்து சண்முகம் அவர்களை சொல்லலாம், பதிவேந்தர் அவர்களை சொல்லலாம், அப்புறம் இந்த மாதிரியாக இது போக முக்கியமான கட்சிகள் அப்படின்னு வந்தாக்க அதிமுக பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு வந்து டிடிவியோ ஓபிஎஸ் அதிமுகவில் இணைத்துக் கொள்ளக்கூடாதுங்கிறத தவிர அவங்களுக்கு என்டிஏ அப்படின்னு வரும்போது அவங்க இருக்கிறது எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறது அதை ஒரு மறந்துடக்கூடாது. அதே மாதிரியாக கட்சிகள் பிரிந்த கட்சி அது வந்து திமுகவில் இருந்து பிரிந்த கட்சிங்கிறத நீங்க மறுக்க முடியாது. சொல்லுங்க, ஏதோ கேள்வி கேட்டீங்க. இல்ல, இபிஎஸ் டிடிவி தினகரனை கூட்டணிக்குள்ள வரலாம் என்ற அந்த முடிவுக்கு அவராகவே வந்தாரா அல்லது வர வைக்கப்பட்டாரான்னு கேக்குறேன். அவராக வந்தார், வர வைக்கப்பட்டாருங்கிறதுலாம் கேள்வியே இல்லைங்க. இன்னைக்கு அவங்களுக்குள்ள ஒரு ஒத்துமை ஏற்பட்டதுக்கு அவங்க வந்து அந்த டெசிஷனை ஜாயிண்டா தானே எடுத்திருக்காங்க. அவருடைய ஒப்புதலை இல்லாம கொண்டு வந்தது இன்னமுமே வெளிப்படல முழுமையா அப்படின்னு சொல்றாங்க திரு ரமேஷ். பாஜக மாநிலத்தில் தலைமைங்கிறது அதிமுக. இன்னொன்னு சொல்றாரு நம்ம பொன்ராஜ் சார் பேசும்போது, அதிமுக கூட்டணியா என்டிஏ கூட்டணியா? இல்ல, இன்னைக்கு உருவாகி இருப்பது ரொம்ப தெளிவா இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணி தான். அதுல எங்க அதிமுக கூட்டணி என்டிஏ கூட்டணின்னு எங்க வந்தது? இதுல இருக்கக்கூடிய அப்படிதான் சார் இருக்கு. கட்சி தலைவர்களை
இபிஎஸ் போய் சந்திக்கிறது சில கட்சிகள் போய் கட்சி தலைவர்கள் சந்திக்கிறாங்க, பியூஷ் கோயல சில கட்சி தலைவர்கள் சந்திக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அதிமுக தான் கூட்டணிக்கு தலைமை அப்படின்னு சொல்லப்படும் போது இபிஎஸ் சந்திக்காம பியூஷ் கோயல் போய் சந்திச்சு அந்த கூட்டணியை முடிவு பண்றாரே அப்படின்னும் போதுதான் யார் தலைமையில கூட்டணி இருக்குன்ற கேள்வி எழுப்புறாங்க. இல்ல முடிவு பண்றது வேற, யாரு வந்து அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ண போறாங்கிறது சரி, அவங்க கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். கடந்த காலங்கள்ல காங்கிரஸ் இது பண்ணப்போ திமுக என்ன எப்படி அவங்களை அவமதிச்சாங்க அப்படிங்கறத பார்க்கணும். ஆனா அதிமுக கூட்டணியை பொறுத்தவரைக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. எல்லா கட்சிக்கிட்டையும் எல்லாரும் பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன விஷயம்னாக்க இந்த கட்சிகள் எல்லாம் கூட உள்ளக்குள்ள வந்தாதான் நமக்கு நம்பர் கணக்கு, நமக்கு அதிகப்படியான சீட்டுகள் கிடைக்கும், அதிகப்படியான வாக்குகள் கிடைக்கும், வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும் அப்படிங்கிற நோட்ல கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் கூடயும் பேசத்தான் செய்வாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாரும் ஒரே ஒரு தலைமை கூட தான் பேசணும், ஒரே கூட அவசியம் இல்லை. யார் யாருக்கு எங்க ரிலேஷன்ஷிப் இருக்கோ அவங்க எல்லாம் தொடர்ந்து பேசிக்கொண்டுதான் இருப்பாங்க. அதிமுக கூட பாஜக தலைவர்களை சந்திச்ச கட்சிக்கு ரிலேஷன்ஷிப் இல்லன்னு சொல்ல வரீங்களா? புரியல, மன்னிக்கணும். இல்ல, அதிமுகவை சந்திக்காம பாஜகவை சந்திச்சவங்களுக்கு அதிமுக கூட நல்ல ஒரு உடன்பாடு இல்ல அப்படின்னு சொல்ல வரீங்களான்னு கேக்குறேன். நான் அப்படி சொல்லல, நீங்க சொல்றதுல தான் அப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். நான் சொல்றது எல்லாரும் கூடயும் உடன்பாடு இருக்குன்னாக்க அவங்களுக்கு யார் மூலமாக பேசணும், நெகோசியேஷன் ஒரு சில நேரம் டைரக்டா பேச மாட்டாங்க. அவங்க என்னன்னா இன்னொரு வழியாக முதல்ல சொல்லிட்டு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம்ன்ற ஒரு புரிதல் கூட இருக்கலாம். அதனால அவங்க அந்த மாதிரியாக நெகோசியேஷன் முதல்ல தோழமை கட்சிகளுடன் வைத்து யார் ரொம்ப க்ளோஸா இருக்காங்களோ அவங்க மூலமா அதுலயே இருக்கக்கூடிய பாஜக தான் பேசணும், இவர் தான் பேசணும், அவர் தான் பேசணும்ங்கிறது கிடையாது. கட்சியில அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இது வச்சிருப்பாங்க. இப்ப ஏன் அப்படி பார்த்தாக்க காங்கிரஸ் சைட்ல கூட தான் ஐவர் குழுன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. ஏன் தலைவர் பேசல, எதுக்கு இந்த ஐவர் குழுல இருந்து பேசணுங்கிற மாதிரி கேள்வியா கேட்போம். அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற வரைக்கும், அங்கே முரண்கள் வராத வரைக்கும், அந்த வராத முரணை பத்தி நம்ம எதுக்கு பேசணும்ங்கிறது தான் கேள்வி. இல்ல, நான் அந்த முரணை கேட்கல. நான் இபிஎஸ் போய் அன்புமணி சந்திச்சு கூட்டணியை உறுதி பண்றாரு, டிடிவி தினகரன் பியூஷ் கோயலை சந்திச்சு கூட்டணியை உறுதி பண்றாரு. நான் அந்த முரணை கேட்கிறேன். இல்ல, முரணே கிடையாதுங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க, இப்ப டிடிவி வந்து எடப்பாடி அவர்களை சந்திக்கணும். ஏங்க நான் என்ன கேட்கிறேன், இந்த டிடிவியை உள்ள கொண்டு வரதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிய பாஜக எடுத்துக்கிறாங்க அப்படின்னாக்க அவர் இபிஎஸ் என்ன சொல்லுவாரு, சரி நீங்க வந்து அந்த பொறுப்பை எடுத்துக்க, உங்களோட பொறுப்பின் கீழ் அது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அது விஷயம் முடிஞ்சு போச்சு. அதுல என்ன நம்ம சொல்ற ஆளுகிட்ட தான் போய் மீட் பண்ணணும், அவங்க கிட்ட தான் பேச்சு நடத்தணும். கூட்டணி குறித்த முடிவெடுக்கிறதுக்கான முழு அதிகாரத்தை இபிஎஸ்க்கு அதிமுக கொடுக்குது. திரு ரமேஷ் சேதுராமன், என் கேள்வி உள்வாங்கிட்டு அப்புறமா நீங்க பதில் சொல்லுங்க. திரு ரமேஷ் சேதுராமன், என் கேள்வியை உள்வாங்கிட்டு அப்புறம் பதில் சொல்லுங்க. கூட்டணி குறித்த முடிவு எடுக்கிறதுக்கான முழு அதிகாரமும் இபிஎஸ்க்கு இருக்கு அப்படின்னு அதிமுக சொல்லுது. அதை மீறி கூட்டணியை முடிவு பண்றது பாஜகனும் போது குழப்பம் இருக்கான்னு கேட்க தானே செய்வாங்க. அது கூட்டணி தர்மமான்னு கேக்குறாங்க. இல்ல, இது தவறான கேள்வின்னு சொல்றேன். நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க முழுசா புரிஞ்சுக்குங்க. இது தவறான, உங்களுக்கு அது தவறா இருக்குன்னு சொல்லுங்க. இவங்களுக்குள்ள கூட்டணிக்கான புரிதல் இருப்பதனால்தான் அந்த பொறுப்பை கூடுதலாக இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளை உள்ள கொண்டு வருவதற்கான பொறுப்பை அதிமுக தலைமை இபிஎஸ் அவரு பாஜக கிட்ட கொடுத்திருக்காரு. எல்லாத்தையும் தான் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. நீங்க இரண்டாம் கட்ட கட்சிகளாக இருக்கக்கூடிய கட்சிகளை ஒருங்கிணைப்பதோ மற்ற தலைவர்கள் சிறிய கட்சிகளை ஒருங்கிணைப்பதோ இதையோ நீங்க பண்ணுங்கிறதுல அளவுல அவங்க சொல்லிட்டு போறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஓகே, பாஜக ஃபைனலைஸ் பண்ணியாச்சு. மற்ற என்னென்ன கட்சிகள் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்களே பண்ணுங்களேன்னு சொல்லி பாஜக கிட்ட கொடுக்க ஏன் நீங்க பார்க்க கூடாது? திரு கோட்டீஸ்வரன், இதை இப்படிதான் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கா? அதாவது கூட்டணியில அதிகாரம் இபிஎஸ்க்கு இருக்கு, ஆனா முடிவு எடுத்துக்கிறதுக்கான வேலையை வந்து பாஜக கிட்ட இபிஎஸ் கொடுத்துட்டாரு அப்படின்னும் போது அது அப்படிதான் நடந்துட்டு இருக்கு, அது ஒரு இணக்கமா தானே நடக்குது அப்படின்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட்ல இருந்தே முடிவு எடுக்கிற இடத்துல எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கிறாரு. நம்ம தான் அதை சரியா புரிஞ்சிக்கல. கூட்டணியை விட்டு அவர் தானே வெளில போனாரு, அமித்ஷாவை கூட்டணியை விட்டு வெளில போனாரு. என்னன்னா நான் வந்து இவங்களை சேர்த்தா ரெட்டலையில் வருவாங்க, அதுக்கு நான் ஒத்துக்கல. ரெட்டலை எந்து நான் என்டிஏக்கு கொடுத்துட்றேன், அவங்க எந்த சின்னத்திலானே நிற்கட்டும், இல்லை தாமரையில் நிற்கட்டும், பலாப்பழத்தில் நிற்கட்டும் அப்படின்ற அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு போயிருக்காங்க. நான் உங்ககிட்ட சீட்டை கொடுத்துட்றேன், நீங்கள் அவங்களுக்கு என்ன கொடுக்குறீங்களோ கொடுக்க. இப்போ இதில் போன வாட்டி ஐயா ஏசி சண்முகமும் ஐஜேக்கும் என்டிஏல இருந்தாங்க. இப்போ அவங்க வந்து முடிவு பண்ணுவாங்க, என்டிஏல நீங்கள் கொடுக்குற சீட்டை நாங்கள் வாங்கிக்கிறதா இல்லை நாங்கள் அதிமுகலேயே பேசிட்டேன். இப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, அன்புமணி ராமதாஸ் தனக்கு தேவையான சீட்டை எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்வார்.